Hey, hello, hi, வணக்கம், வெல்கம் பேக் டு our சேனல் சாண்டிஸ் கிரேஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlus Nord Buds 3 Pro புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அதனால் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இது எல்லாமே நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இது நார்மலாக சிம்பிள் தான். பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இருக்க பாக்ஸு இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான உள்ள ஒரு ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் சைடில் வச்சுக்கலாம். இது கூட என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்மைலி ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசு யூசர் மேனுவல். பாக்ஸ்குள்ளே அவ்வளோதான், பாக்ஸ் எம்டி. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இந்த சைடில் வச்சுருவோம். பார்த்தீங்க அப்படின்னா OnePlus ஓட ப்ளூடூத்தை வெளியில் எடுப்போம். இப்போது ஓகே, ப்ளூடூத்தை வெளியில் எடுத்தாச்சு. நல்ல ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. மேலே டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிளாசி லுக்கில் இருக்குது. நல்ல கீழே வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா OnePlusோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் கிளாஸியான லுக்கில் இருக்குது. ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்குது. ஓகே, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் வந்து லேட்டஸ்டான டிரைவர், சிங்கிள் டிரைவர் கொடுத்துருக்காங்க. 12.4 mm உள்ள டிரைவர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கலர் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் வேரியன்ட் வந்து மொத்தம் 2 கலர்ஸில் வருது. சாஃப்ட் ஜேட் அப்படின்ற ஒரு கலரும், ஸ்டாரி பிளாக் அப்படின்ற ஒரு கலரும், மொத்தம் 2 கலரில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எனக்கு இந்த கலர் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாவும் இருந்தது. இப்போது இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்குது. நல்லா கைக்கு இப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஹேண்டியாகவும் இருக்குது. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.0 கொடுத்துருக்காங்க. இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட சப்போர்ட்டும் இதில் இருக்குது. 44 hours வந்து ப்ளே சொல்லிட்டு OnePlus சைட்லேருந்து நம்மளுக்கு கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து வித் இந்த கேஸோட ANC மோட் ஆஃபில் இருந்தால் மட்டுமே இந்த 44 hours வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அவங்க கிளைம் பண்ணுறதோட நம்ம ஒரு 38 hours அந்த மாதிரி கூட நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த கேஸ் சார்ஜிங்கோட சேர்த்து 20 hours பேக்கப் தான் கொடுக்குறாங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் இருந்தது அப்படின்னா 20 hours தான் கொடுக்குறாங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், நீங்கள் 11 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட். கூகுள் குவிக் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் எடுத்துக்கிட்டு அந்த ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 5.4 தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு இப்போ லேட்டஸ்டான அந்த கனெக்ட் அது, அதனால் அது நல்லாவே இருக்கும். டியூல் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் இப்போ நம்ம சப்போஸ் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம லேப்டாப்பில் ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை லேப்டாப்லேருந்து மொபைலில் ஸ்விட்ச் ஆகணும்னு நினச்சாலோ ஈஸியாக 2 மொபைல் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. ஃபிட் செக் இப்போ வந்து நம்ம வந்து ஃபிட் செக் பண்ண போகிறோம். ஃபிட் செக் வந்து இதில் பண்ண போகிறோம், OnePlusோட இதில் பண்ண போகிறோம். நீங்கள் வேறு எந்த ஃபிட் செக்கும் நினச்சிடாதீங்க. இந்த ஃபிட் செக் சொல்கிறேன் நான். கேஸ்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த ஸ்டெம்மும் கொஞ்சம் நல்லா இருக்குது. கீழே வந்து கொஞ்சம் லாங்காகவும் மேலே கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல் மேலேயே கொடுத்துருக்காங்க. காது உள்ளே போகிறது இன்இயர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இன்இயர் வந்து இந்த பட்ஸும் கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, நல்லாவே இருக்குது. கலரும் சூப்பராக இருக்குது. இது ரைட் லெஃப்ட்ன்றது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபிட் செக் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த மொபைலோட பேர் ஆகிடுச்சு. அது நம்ம இப்போது சாங் கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்பாட்டிஃபை. ஓகே, இது நம்ம காதில் போட்ட உடனே இதுக்கு உண்டான அந்த ஒரு ஆப் ஒன்று இருக்குது. என்ன ஆப் பார்த்தீங்கன்னா ஹே மெலடி அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிளில் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஹே மெலோடி அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ
இந்த இயர்பட்ஸில் வந்து இந்த டாப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டபுள் டேப் பண்ணால் இந்த சாங் போகணும், சிங்கிள் டேப் பண்ணால் வால்யூம் அப் ஆகணும் டவுன் ஆகணும் அப்படின்றது வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னா இந்த ஹே மெலோடி அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து இது நம்ம பண்ணிக்க முடியும். இதுதான் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணதுனால இதில் கனெக்ட்னு காமிக்குது. ப்ளூடூத்தில் போயிட்டு இதான் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இருக்குது, சுற்றி இருக்க சரௌண்டிங் ஆஃப் ஆனான்னு காமிக்குது. டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது. பர்சனலைஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பேஸ் அதிகமாக இருக்கணும், வோக்கல் கம்மியாக இருக்கணும், எனக்கு மியூசிக் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பேஸ் வந்து செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து OnePlus Z2 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் தரமாக இருக்குது. நம்ம இப்போ சாங் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இது கீழெல்லாம் விழலை, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது நல்லா கீழே விழலை, அதனால் சூப்பராக இருக்குது. ஃபிட் செக்கும் செம்மையாக இருக்குது. காதுக்குள்ளே இந்த இன்இயரில் வந்து போய் உட்காரும் போது எந்த விதமான இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை, பெயின் எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. பேஸ் தரமாக விழுது, பயங்கரமாக இருக்குது. பேஸ் தரமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நீங்கள் கேட்டு பாருங்க. எப்படி இருக்கு? அதேமாதிரி கீழே விழுறதுக்கான சான்சஸும் இல்லை. இவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நான் கால் டெஸ்ட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? எப்படி இருக்குன்னு சவுண்டு அதையும் இதில் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்னு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3300. நான் வந்து டேரெக்டாக ஷோரூமில் வந்து பர்ச்சேஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக அப்போ தான் வந்துட்டு இருக்கும், அப்போ பார்க்க முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.